அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மீச்சீமா மற்றும் மீபோவா அதாவது எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப்பை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லா மாடல்ஸையும் அதனுடைய கான்செப்ட் அப்புறம் ஷார்ட்கட் ரெண்டையுமே, அதாவது ட்ரிக்ஸு அப்புறம் கான்செப்ட் ரெண்டையுமே பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஆனால் அதில் முதல் மாடலுக்கு மட்டும், அதாவது மாடல் 1க்கு மட்டும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன செய்ய போகிறோம், 4 முறைகள் பார்க்க போகிறோம். அதாவது மீச்சீமா மற்றும் மீப்போவை பொறுத்தளவுக்கு 2க்குமே எல்லா கணக்குகளுக்கும் 4 முறை இருக்குது. அப்போ எல்லா கணக்குகளுக்குமே நம்ம 4 முறையை படிக்க போகிறோமா பார்த்தீங்கன்னா இல்லை, அவசியம் கிடையாது. ஏதாவது 2 முறைகள் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஒன்று ஷார்ட்கட்டும் இன்னொன்று ரெகுலர் மெத்தடும். இந்த 2 மெத்தடு மட்டும் எல்லா கணக்குக்கும் தெரிஞ்சால் போதும். ஆனால் முதல் மாடலுக்கு மட்டும் நம்ம 4 முறையையும் படிக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த ஷார்ட்கட்டு அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய 4 முறைகளில் இருந்தும் எடுத்திருக்கோம். அதனால் இந்த 4 முறைகளையும் ஒரே ஒரு கணக்குக்கு மட்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரிங்களா? அதனால் இந்த காணொலியில் நம்ம முதல் கணக்கில் மட்டும் மீச்சீமா மீப்போவா இந்த 2க்குமே என்ன பார்க்க போகிறோம், அந்த 4 முறைகள், அதாவது அந்த 4 முறைகளை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன் பார்க்க போகிறோம்னா, அப்போ தான் நமக்கு அடிப்படை தெளிவாக புரியும். ஸோ இந்த கான்செப்டுடைய அடிப்படை தெளிவாக புரிஞ்சுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எக்ஸாம் ஹாலில் நம்மளுடைய நேரத்தை ரொம்ப மிச்சப்படுத்தி என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாக அதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும் நம்மளால். சரிங்களா? ரைட். மாடல் நம்பர் 1க்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த எடுத்துக்காட்டிலேருந்து இதை நம்ம காணொலியை ஆரம்பிக்கலாம். சரியா? அதுக்கு முன்னாடி எல்சிஎம் அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள், மீ சிறு பொது மடங்கு அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது ஒரு எண்ணுடைய மடங்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இங்கே எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்ன நம்பர் பார்த்துருக்கோம் பாருங்கள், 90, 150, 225 ஆகியவற்றின் மீச்சிறு பொது மடங்கு காண்க அப்படிங்கிறது அந்த கொஷினாக இருக்குது. இதில் நம்ம இந்த 4 முறையில் முதல் முறையான பழைய முறை, அதாவது ஓல்டு மெத்தட்னு சொல்லுவாங்க அல்லது ட்ரெடிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் முதல்ல பார்க்க போகிறோம். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், எல்லா எண்களுடைய மடங்குகளையும் எழுதியிருக்கேன். இந்த கேள்வியில் 3 எண்கள் கொடுத்துருந்தாங்க, 90, 150, 225 இல்லையா? அதில் அந்த எல்லா எண்களுடையும் மடங்குகள் எழுதியிருக்கேன். ஸோ இந்த பழைய முறையை பொறுத்தளவுக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த எல்லா எண்களுடைய மடங்குகள் இப்படி எழுதியிருப்பாங்க. அதில் பாருங்கள், முதல் மடங்கு 90, 2வது மடங்கு 180, 3வது மடங்கு 270, 4வது மடங்கு 360, இப்படி 90 எல்லா மடங்களும் எழுதியிருக்கேன். அது மாதிரி 150 எல்லா மடங்களும் எழுதியிருக்கேன் பாருங்கள். 150க்கு முதல் மடங்கு, 2வது மடங்கு 300, 3வது மடங்கு 450, இப்படி தொடர்ச்சியாக எழுதியிருக்கேன். அதே மாதிரி 225 முதல் மடங்கு, 2வது மடங்கு 450, 3வது மடங்கு 675, 5வது மடங்கு 4வது மடங்கு 900, இப்படி இதனுடைய மடங்குகள் எழுதியிருக்கேன். சரியா? இதில் ஒரு எண்ணுடைய மடங்கு மட்டும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது எல்லா இதில் பாருங்கள் 90 மடங்குகள் நம்ம வரிசை எழுதியிருக்கோம்ல, இதை தான் எடுத்துக்குவோம். ஆனால் இவன் கேட்குறது 90, 150, 225 இந்த 3 எண்களுடைய பொதுவான மடங்கு. அதுலேயும் எப்படி பொதுவான மடங்கா, மிகச்சிறிய பொதுவான மடங்கு. சரியா? பொதுவான மடங்குன்னா பாருங்கள், 450 அப்படிங்கிற நம்பர் 3லேயும் பொதுவாக இருக்கா? மற்ற எண்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3லேயும் ஒரே மாதிரி இல்லை. ஆனால் 450ன்ற மடங்கு 3லேயும் பொதுவாக இருக்குது. அதே மாதிரி 900ன்ற நம்பர் பாருங்கள், அந்த எண்ணும் 3லேயும் பொதுவாக இருக்கா? இப்படி அடுத்தடுத்த மடங்குகள் இதுக்கு பொதுவான மடங்குகள். இந்த 3 எண்களுக்குமே பொதுவான மடங்குகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. 450க்கு அப்புறம் 900 அப்படின்னா அடுத்து 1350 வரப்போகுது, அடுத்தது 1800 வரப்போகுது. இப்படி இந்த 3 எண்களுக்குமான பொதுவான மடங்குகள் பல மடங்குகள் இருக்குது. ஆனால் நமக்கு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 3க்கும் பொதுவான மிகச்சிறிய மடங்கு அப்படிங்கிறதான். அப்போ இந்த 3க்குமே பொதுவான மிகச்சிறிய மடங்குனா எதுன்னு பார்க்குறோம், 450 அப்படிங்கிறதான். 90, 150, 225 இந்த 3 எண்களுக்கும் பொதுவான மிகச்சிறிய மடங்கு. சரியா? இதில் நம்ம இந்த பழைய முறையில் எது ஷார்ட்கட்டுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு ஆன்சராக கிடைச்ச 450ன்ற நம்பர் இருக்கா, இந்த எண் பாருங்கள் கேள்வியால் மீதம் இல்லாமல் வகுப்படும். எத்தனை வாட்டி போது பாருங்கள், கேள்வியில் இருக்கக்கூடிய எல்லா எண்களாலையும். ஏன்னா ஒரு எண்ணுடைய எல்லா மடங்கும் அந்த எண்ணால் வகுப்படும். ஆனால் இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது 3 எண்கள், கேள்வியில் இருக்கக்கூடிய அனைத்து எண்களுடைய பொது மடங்கு. அப்போ
ஆன்சராக கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய நம்பர் கேள்வியில் இருக்கக்கூடிய அனைத்து எண்களாலையும், அதாவது 90ஆலையும் 150ஆலையும் 225ஆலையும் கட்டாயமாக வகுபடணும். அதை தான் நம்ம ஷார்ட்கட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ரைட். இங்கே பாருங்கள், அதை செக் பண்ணி காமிக்கிறேன். 450ங்கிறது 90ஆல் வகுப்பட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி வகுப்பட்டுருக்கு? 5 வாட்டி வகுப்பட்டுருக்கு. அதே மாதிரி 150 அப்படிங்கிறது, சரி 450ன்றது 450 150ஆல் வகுப்படுதான்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி வகுப்பட்டுருக்கு? 3 தடவை வகுப்பட்டுருக்கு. ஸோ அடுத்தது அதே 450ன்றது 225ஆல் வகுப்படுதான்னு பார்த்தா ஆமாம், அதுவும் வகுப்படுது. எத்தனை வாட்டி? 2ஆல். சரியா? ஸோ அப்போ இங்கே நமக்கு எல்சிஎம்மை பொறுத்தளவுக்கு என்ன தெரியும்? கண்டிப்பாக ஆன்சரானது கேள்வியில் இருக்கக்கூடிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய மடங்காக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பழைய முறை மூலமாக நமக்கு தெரிய வருது. சரியா? ரைட். ஸோ நம்ம இந்த பழைய முறையை இப்போ பயன்பாட்டில் வச்சுருக்க மாட்டோம், நம்ம பயன்படுத்தலை. ஆனால் எதை பயன்படுத்த போகிறோம்? நீண்ட வகுத்தல்ன்ற முறையை மட்டும் தான் பயன்படுத்த போகிறோம். இது நமக்கு தேவைப்படக்கூடியது ஷார்ட்கட்டுக்காக தான் தேவைப்படுது. சரியா? ரைட். இந்த சம்முடைய இரண்டாவது முறை, இதே சம்மை இரண்டாவது முறையில் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். அந்த இரண்டாவது முறைக்கு பேர் காரணி முறைன்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபேக்டரைசேஷன், இங்கிலீஷில் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவான். சரிங்களா? ரைட். இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, நமக்கு கேள்வியில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய எண்கள் என்னென்னலாம் பாருங்கள். 90, 150, அடுத்தது 225 இல்லையா? இந்த 3 எண்களுக்கும் நம்ம என்ன எடுக்கணும்னா காரணிகள், ஃபேக்டர் எடுக்கணும். சரியா? காரணிகள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பகா எண்களை மட்டும்தான் பயன்படுத்தி எடுக்கணும். பகு எண்களை எந்த காரணங்களை கொண்டும் பயன்படுத்தாதீங்க. அது உங்களை தவறுகள், ஒரு சில தவறுகள் பண்ணுறதுக்கு வழிவகுக்கும். அப்படி தவறு பண்ணுறீங்கன்னா அதை திருத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துடும். அதனால் இந்த தவறுகள் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற டைம்னா கட்டாயமாக நீங்கள் பகு எண்கள் யூஸ் பண்ணாதீங்க. பகா எண்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், பயன்படுத்துங்க. சரிங்களா? பகா எண்கள் உங்களுக்கு தெரியலைன்னா எண் அப்படிங்கிறத பற்றி, எண்களை பற்றி நம்ம ஏற்கனவே தனி வீடியோ போட்டிருக்கோம், அதில் கிளியராக இருக்குது. அதை எப்படி பகா எண்களை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைட். இதில் பாருங்கள், நான் காரணி எப்படி எடுக்க ஆரம்பிப்பேன்? பகா எண்களால். அந்த பகா எண்களில் இருக்கிறதுலே மிகச்சிறிய பகா எண்களில் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன பகா எண் அப்படின்னு பார்த்தா 2. இது வகுப்படுதானா 45 வாட்டி. ரைட்டா? அடுத்து எது போகணும்? இது ஒற்றைப்படை எண்ணாக மாறிடுது, அதனால் 2ஆல் வகுப்படாததுனால அடுத்த பகா எண் 3. எத்தனை வாட்டி போகுது? 15. மறுபடியும் இந்த 3ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அதை வகுத்துட்டு தான் அடுத்த நம்பருக்கு போகணும். சரியா? இதை 3ஆல் மறுபடியும் வகுப்படுதானா வகுப்படுது. அப்போ எனக்கு என்ன வரணும்? 5. இங்கே கடைசியாக வந்திருக்க எண் என்னவாக இருக்குது அப்படின்னா பகா எண்ணாக இருக்கிறதுனால இது மேற்கொண்டு வகுப்படாது. நான் அதை அப்படியே என்ன செஞ்சிட வேண்டியதான்? நிப்பாட்டிட வேண்டியதான். அதுக்கு அடுத்து பாருங்கள், எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2ஆல் முதல் பகா எண்ணால் வகுக்கிறேன். எனக்கு என்ன வரும்? 75. மறுபடியும் இது எதால் வகுப்படணும் அப்படின்னு நமக்கு ஒரு வேளை தெரியலைன்னா வகுத்தல் விதி தான். சரியா? வகுத்தல் விதி படித்தா தான் இது நமக்கு தெரியும். இதனுடைய கூட்டுத்தொகை பாருங்கள் 12. அப்படின்னா 12 அப்படிங்கிறது எதால் வகுப்படும்? கண்டிப்பாக 3ஆலேயே வகுப்படும். டேரெக்டாக 5 போயிடுவாங்க. 75ன்னு பார்த்தோம்னா 5ல் முடியுதுன்னு 5ஆல் வகுப்பாங்க. அப்படி வகுக்காதீங்க. இங்கே எனக்கு என்ன வரணும்? 25ன்னு வரணும். சரி, அடுத்த பகா எண் பாருங்கள். மறுபடி 5ஆல் வகுக்கிறேன். இங்கே எனக்கு என்ன வரும்? 5ன்னு வரும். மறுபடியும் அடுத்து என்ன வரணும்? இங்கே எதால் வகுக்க போகிறேன்? 2ஆல் வகுப்படுமானா வகுப்படாது. 3ஆல் வகுப்படுமா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதனுடைய கூட்டுத்தொகை என்னவாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். 3உடைய கூட்டுத்தொகை 9 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது எதால் வகுப்படும்? 3ஆல் வகுப்படும். அப்போ எனக்கு இங்கே என்ன வருது? 75. மறுபடியும் இதை 3ஆல் வகுக்கலாமா? வகுக்கலாம். எனக்கு என்ன வருது? 25. மறுபடியும் இதை நான் எதால் வகுக்கிறேன்? 5ஆல் வகுக்கிறேன். எனக்கு என்ன வருது? 5. சரிங்களா? ஸோ இந்த முறையில் இதுக்கு காரணிகள் எப்படி எப்படிலாம் எழுதுகிறேன் பாருங்கள். முதல்ல என்ன வரணும்? 2 × 3. 3 பார்த்திங்கன்னா 2 வாட்டி இருக்குது. சரியா? இதுக்கு காரணி எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நம்பர் காரணிப்படுத்தும் போது ரிப்பீட் ஆகுதுன்னா அதனுடைய பெருக்கல் தொகையை தான் காரணியாக எடுப்போம். அதனால் இங்கே அதை காரணியை என்ன எடுக்கணும்? 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் என்ன வரணும்? 9. சரியா? அதற்கு அடுத்தது 5. ஓகேவா? அதற்கு அடுத்து பாருங்கள், அடுத்த நம்பருக்கு 150க்கு பார்த்திங்கன்னா 2 × 3 × 5 எத்தனை வாட்டி இருக்குது? 2 வாட்டி இருக்குது. அப்போ இதுக்கு என்ன எடுக்கணும்? 5 ஸ்கொயர். சரியா? அடுத்து இதில் 3 2 வாட்டி இருக்குது. அப்போ 3 ஸ்கொயர். 5 2 வாட்டி இருக்குது. 5 ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கணும். சரியா? இதை மேற்கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறதா இருந்தால் 2 9 5 இல்லையா? அதற்கு அடுத்து பாருங்கள்,
2 இன்ட்டு 3 இன்ட்டு 25. அடுத்ததாக பாருங்கள், 9 இன்ட்டு 25. இதுதான் இந்த எண்களுடைய காரணிகளாக நம்ம ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணுவோம். சரியா? ரைட். அதுக்கப்புறமா இதில் எல்சிஎம், இந்த காரணி முறைப்படி மீச்சீமா அப்படின்னு பயன்படுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கணும்னா, இந்த ஒவ்வொரு எண்களுடைய காரணியும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம்ல, இதில் மீச்சீமாவை பொறுத்த மட்டும் ஒரு எண் எல்லாத்துலேயுமே இருக்கணும்னு கட்டாயமே கிடையாது. அதனால் 2ன்ற நம்பர் எல்லாத்துலேயும் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏதாவது ஒன்றில் இருந்தாலும் போதும். அப்படி ஒருவேளை எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படின்னா, அதில் இருக்கிறதுலே எதனுடைய மடங்கு அதிகமான மடங்காக இருக்கோ அதை மீச்சீமாவை பயன்படுத்தணும். ஸோ இங்கே இதனுடைய மடங்குகள் பாருங்கள், இதுவும் 2 தான் இருக்குது, இதுவும் 2 தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக இதுக்கு என்ன எடுத்துருவோம்? 2ன்னு எடுத்துருவோம். அடுத்தது 3 பொறுத்த வீட்டில் 3 எல்லாத்துலேயுமே இருக்குது. சரியா? அதில் பெரிய மடங்குன்னு பார்த்தா இதில் 1 மடங்கு தான் இருக்குது. ஆனால் இதுலேயும் 2 மடங்கு இருக்கிறதுனால இது என்ன எடுத்துக்கணும்? 3/2. சரியா? அடுத்து 5 பொறுத்த மட்டும் 5மே எல்லாத்துலேயும் இருக்குது. 5ல் மிகப்பெரிய மடங்குன்னா இதில் 1 தான் இருக்குது, இதில் 2 மடங்கு இருக்குது, இதுலேயும் 2 மடங்கு இருக்குது. அப்போ இங்கே 5/2. சரியா? ரைட். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரணும் பார்த்துங்க, 2 இன்ட்டு 9 இன்ட்டு 25. அப்போ 25 2ஐயும் பெருக்கணும், எனக்கு 50 ஆயிடுது. 50 9ஐயும் பெருக்கும்போது 450. அப்போ எல்சிஎம் எவ்வளோ வருது? எனக்கு 450 அப்படிங்கிறது ஆன்சராக வருது. இதில் நம்ம ஷார்ட்கட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதை எடுத்து வச்சுருக்கோமா, இதிலேருந்து தான் ஷார்ட்கட் எடுப்போம். எப்படி அப்படின்னா, 2னுடைய மடங்குகளில் மிகப்பெரிய மடங்கு எது இருக்கோ அதை மட்டும் ஒரு காரணியாக எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், 2 அப்படிங்கிறது இந்த 2 தான் இருக்குது. அதில் ஒரு வாட்டி எடுத்தால் போதும், 2 வாட்டி எடுக்க தேவையில்லை. அடுத்தது 3னுடைய மடங்குகளில் பாருங்கள், அதனுடைய மடங்கு 9ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அப்படிங்கும்போது 3 எடுக்கவே தேவையில்லை. அப்போ 9 ஒரு தடவை எடுத்தால் போதும், 2 தடவை எடுக்க தேவையில்லை. அடுத்தது 5னுடைய மடங்குகளில் பார்த்திங்கன்னா 25, 5னுடைய மடங்கு தான் 25 அப்படிங்கிறதுனால எது வேண்டாம்? 5 வேண்டாம், 25 எடுத்துக்கிடுவோம். அந்த 25லேயும் 2ஐயும் எடுக்கணும் அவசியம் இல்லை, ஒரு தடவை எடுத்தால் போதும். அப்போ இங்கே 25. இதே தான் நமக்கு எங்கே வந்திருக்கும்? இந்த இடத்துலையும் வந்திருக்கும். இதை தான் நம்ம ஷார்ட்கட்டில் பின்னாடி போய் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். அந்த ஷார்ட்கட்டில் நம்ம இன்னும் அதை டீட்டெயில்டாகவே பார்ப்போம். ரைட். அடுத்து போயிடலாமா? இது தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக நம்ம என்ன செஞ்சுருப்போம்? இதை வச்சு ஆன்சர் 450ன்னு போட்டு போயிருப்போம். ரைட். அதுக்கடுத்து பார்க்கலாம். இது அடுத்த முறை என்ன பார்த்திங்கன்னா, லாங் டிவிஷன் மெத்தட்னு சொல்லக்கூடிய நீண்ட வகுத்தல் முறை அல்லது டானா வகுத்தல் முறை அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை நம்ம ஒரு வாட்டி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். இது எப்படி அப்படின்னு பாருங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது, அதாவது காரணிப்படுத்தும் போது என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் என்ன பண்ணணும்னா, பகா எண்களை மட்டும் யூஸ் பண்ணும் ஃபஸ்ட் கண்டிஷன். ரைட்டா? எப்படி போகணும்? சின்ன பகா எண்களால் வகுப்பட்டுச்சுன்னா அதை வகுத்துட்டு, அதால் இதுக்கப்புறம் வகுப்படலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதற்கு அடுத்த பகா எண்ணால் வகுக்கணும். இப்படி தான் ஒவ்வொரு பகா எண்ணையும் செக் பண்ணிட்டே போகணும். ஒரு பகா எண்ணால் வகுப்படலைன்னா மட்டும்தான் அடுத்த பகா எண்ணுக்கே போகணும். சரியா? 2வது கண்டிஷன், குறைஞ்சபட்சம் ஒரு நம்பரால், அதாவது குறைஞ்சபட்சம் ஏதாவது 2 நம்பர் ஒரு நம்பரால் வகுப்படணும். இப்போ பாருங்கள், இந்த கொஷினை பொறுத்தளவுக்கு 90 150 இந்த 2மே எந்த சின்ன பகா எண்களால் வகுப்படுதுன்னு பாருங்கள், 2ஆல் வகுப்படுது. ஆனால் இது வகுப்படலை 2ஆல். ஆனால் நமக்கு தேவையான கண்டிஷன், ஏதாவது 2 நம்பர் ஒரு எண்ணால் வகுப்பட்டுச்சுன்னா எந்த எண்ணால் வகுப்படுதோ அதை என்ன செய்வோம்? இடது பக்கத்தில் எழுதி அதால் வகுத்துட்டு போவோம். இதுதாங்க நமக்கு தேவை. ஒருவேளை இந்த எண் வகுப்படலை, இதை என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே எழுத போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. இந்த 3 கண்டிஷன் தெரிஞ்சால் போதும். சரியா? முதல் கண்டிஷன், பகா எண்களால் மட்டும்தான் வகுத்து பார்க்கணும். அப்படி வகுக்கும்போது என்ன செய்யணும்? வகுப்படாத கண்டிஷனில் அடுத்த பகா எண்ணை செக் பண்ணணும். 2வது, குறைஞ்சபட்சம் ஏதாவது 2 நம்பர் ஒரு நம்பரால் வகுப்பட்டால் மட்டும்தான் எந்த நம்பரால் வகுப்படுதோ அதை டானா வகுத்தலுக்கு இடது பக்கம் எழுதணும். சரிங்களா? ரைட். இப்போ செஞ்சுட்டே போயிடலாமா? சரி, பாருங்கள். அடுத்து எனக்கு என்ன வருது? இங்கே 45, இதில் 75. சரி, இதற்கு அடுத்தது எல்லாமே ஒற்றைப்படை எண்களாக மாறிடுச்சுனால என்ன வராது? 2ஆல் வகுப்படாது, 3ஆல் வகுப்படுதா இல்லையான்னு பார்க்கணும்னா, கூட்டுத்தொகை என்ன இருக்குது? 9, இங்கே 12, இங்கே 9. அப்போ எல்லாமே கூட்டுத்தொகைகள் 3ஆல் வகுப்படுற மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த எல்லா எண்களும் இதால் வகுப்படும், 3ஆல் வகுப்படும். வகுத்து சொல்லுங்கள். ஒரு 3 முதல் எண் எடுத்துக்கோங்க, வகுங்க, மீதியை அடுத்த நம்பரோடு சேர்த்துக்கோங்க. எனக்கு என்ன வருது? 5 வாட்டி போகுது. இப்படி வகுத்து பாருங்கள்.
தெரியாதவங்க பேசிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், முதல் எண்ணை பிரிச்சுக்கிடணும். அதில் எத்தனை வாட்டி 3 இருக்குன்னு பாருங்கள், 2 வாட்டி. அடுத்து அந்த நம்பர் எது கூட எடுத்துக்கிடணும், அடுத்த நம்பர் மீதி வரக்கூடியது அடுத்த நம்பரோட சேர்த்துக்கணும். அப்போ மீதி என்ன வருது, இதில் 2 3 6 போனால் மீதி 1 15 ஆயிரும். அதில் எத்தனை வாட்டி இருக்குது, 5. இப்படி ஒரு எண்ணாக எடுத்து செஞ்சு போருங்க. சரியா? இதில் பாருங்கள், முதல் எண் 3ஆல் வகுப்படாது, அதை விட சின்ன நம்பராக இருக்குது. அதனால் அடுத்த 2 நம்பர் எடுத்துக்கிறேன். 7 3 21, மீதி 1 வந்து அடுத்த நம்பரோட எடுத்துக்கும் போது 5 3 15. இப்படி தான் என்ன செஞ்சணும், டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போக போகிறீங்க. அடுத்தது பாருங்கள், இதில் இந்த நம்பரும் 3ஆல் வகுப்படுது, இந்த நம்பரும் 3ஆல் வகுப்படுது. மறுபடியும் 3ஆல் வகுக்கிறேன். எனக்கு குறைஞ்சபட்சம் 2 நம்பர் வகுத்தா போதும். அப்போ இங்கே எனக்கு 5, இங்கே 25. இதில் எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 25 தான் வருது. சரியா? மறுபடியும் எதால் வகுக்கிறேன், 5ஆல் வகுக்கிறேன். 1 5 5. திரும்ப பாருங்கள், இது எதால் வகுப்படுது, குறைஞ்சபட்சம் 2 நம்பர் ஒரு நம்பரால் வகுப்படுதுல்ல. அப்போ அந்த நம்பர் எழுதிட்டோம்னா எனக்கு என்ன வரும், 1 1 1. சரி, இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எண்களுடைய பெருக்கல் தொகையைத்தான் மீச்சிமா அப்படின்னு எடுப்போம். சரியா? அப்போ பெருக்குங்க. இனி 3 6, 6 3 18, 18 5 90, 90 5 450. 450க்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதுக்கு மீச்சிமா எல்சிஎம் என்ன வரப்போகுது, 450. சரிங்களா? சேம் ஆன்சர் தான் வந்திருக்கா 3 மெத்தட்லேயுமே. அடுத்ததான் நம்ம எதை பார்க்க போகிறோம், எளிய முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட்கட் மெத்தட் எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த எளிய முறை அப்படிங்கிறது எப்படின்றத நான் முதல்ல சொல்லியிருந்தேன். என்ன பார்த்துருந்தோம் நம்ம பாருங்கள், அதனுடைய காரணிகள். சரியா? நம்ம கொடுத்துருக்க கேள்வியில் இருக்கக்கூடிய எண்களுடைய காரணிகள் என்ன செய்ய போகுது, ஆன்சரில் இருக்கக்கூடிய எந்த நம்பரை வகுக்கோ அதில் இருக்கக்கூடிய சின்ன நம்பர் வந்து நமக்கு ஆன்சர். சரியா? ஒரு சில நேரங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்களை கொஷினில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வகுக்கலாம். அப்படி வகுக்குன்னா அதில் எது சின்ன நம்பரோ அதுதான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? ரைட். ஏன்னா இது மீ சிறு பொது மடங்கு. நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த பழைய வகுத்தல் முறையில் பார்த்தோம், 450ஐயும் வகுத்துச்சு, 900ஐயும் வகுத்துச்சு. ஆனால் ஆன்சர் இது மிகச்சிறிய பொது மடங்கு தான். அப்படிங்கிறதுனால மீச்சிமாவை பொறுத்த மட்டும் நம்ம ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை செக் பண்ணிட்டு போகணும். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் இருக்குதுன்னா 150. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், காரணிகள் எடுக்கணும். 90க்கு காரணிகள் எடுங்க. ஏற்கனவே அதில் பார்த்து வச்சுருந்தோம். இருந்தாலும் எப்படி எடுக்கிறது இன்னொரு தடவை திரும்ப சொல்கிறேன். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு 2, அடுத்து எனக்கு என்ன இருக்குது 45. இந்த 45ஐ எடுக்கும்போது ஒரு சிலர் எப்படி எடுப்பீங்கன்னா 3 15 எடுப்பீங்க. ஆனால் இந்த 15ல் இன்னொரு வாட்டி 3உடைய மடங்கு இருக்குது. அப்போ நமக்கு ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா இந்த 2 நம்பரையும் பெருக்க சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இங்கே நமக்கு காரணி எடுக்கும்போது 5 ஒரு காரணியாகவும் 9 ஒரு காரணியாகவும் எடுக்கணும். இந்த முறை உங்களுக்கு திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு பழக்கத்தில் வந்துடும். ஆரம்ப காலங்களில் நீங்கள் தவறுகள் பண்ணுவீங்க, ஆனால் அதை பற்றி பயப்படாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு என்ன செஞ்சிடும், திரும்ப வந்துடும். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், 150. இந்த 150க்கு எனக்கு என்னென்ன வருது பாருங்கள். முதல்ல 2, அடுத்ததாக மிச்சம் என்ன வரப்போகுது 75. அந்த 75 பிரிக்கிறதா இருந்தால் 3 ஒரு காரணியாகவும் 25 ஒரு காரணியாகவும் எடுக்கணும். ஏன் 25 ஒரே காரணியாக எடுத்துருக்கோன்னு தெரியும் இல்லையா? ஏன் 5ஐயும் 15 எடுக்கலன்னு பார்த்துக்கோங்க. இந்த 5 இதுக்குள்ளே இன்னொரு வாட்டி ரிப்பீட் ஆகுது. அப்போ நான் தனியாக பிரிக்கும் போது 5 25 தான் பிரிக்க போகிறேன். ஸோ இந்த தப்பை பண்ணாமல் முதல்ல நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், 3ஐயும் 25ஐயும் பிரிச்சுக்கிட்டேன். சரிங்களா? ரைட். அடுத்தது 225. இதை நான் காரணியாக எடுக்கிறோம்னா எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இதனுடைய கூட்டுத்தொகை வந்து 9ன்னு வருது. அப்போ கண்டிப்பாக அந்த நம்பர் முதல்ல எதால் வகுப்படுது, 9ஆல் வகுப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இதை 9ஆல் வகுத்துட்டோம்னா மீதி எனக்கு என்ன வருதுன்னா 25 தான் வருது. அந்த 2 காரணியும் தனித்தனியாக பிரிச்சுட்டேன். இவ்வளோ தான் இதில் காரணிப்படுத்த வேண்டிய முறை. இந்த காரணிகள் எடுத்ததுக்கப்புறமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். 2 4 8 16 32. சரியா? இப்படி எடுத்துக்கலாம். இதில் எப்பயுமே பெரிய மடங்குகளால் வகுப்படக்கூடிய எல்லா எண்களுமே அதனுடைய சின்ன மடங்குகளால் வகுப்படும். உதாரணத்துக்கு 32னுடைய மடங்குகள் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு 16 8 4 2ஆல் வகுத்து பாருங்கள். கண்டிப்பாக மீதி இல்லாமல் வகுப்படும். ஆனால் அதுவே
4 மடங்குகள் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு 32ஆல் வகுத்து பாருங்கள். வகுபடுமானா கட்டாயமாக வகுபடாது. ஸோ எப்பயுமே பெரிய மடங்குகளால் வகுபடக்கூடிய எல்லா எண்களும் அதனுடைய சின்ன மடங்குகளால் வகுபடும். ஆனால் சின்ன மடங்குகளால் வகுபடக்கூடிய எண்கள் பெரிய மடங்குகளால் வகுபடாது. அதனால் நம்ம இந்த காரணிப்படுத்தி முடித்ததுக்கு அப்புறமா செய்ய வேண்டிய வேலை, ஒரே எண்ணுடைய பெரிய மடங்குகளை மட்டும் வச்சுக்கிட்டு அதனுடைய சின்ன மடங்குகளையோ அல்லது அந்த மடங்கு ரிப்பீட்டாக இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணணும். அதுதான் நமக்கு அடுத்த வேலை. சரியா? இங்கே 2 மடங்குகள் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்குது, வேறு இடத்துலையும் இல்லை. இதோடைய பெரிய மடங்கே இல்லை, ஒரே நம்பர் தான் இருக்குது. அப்போது 2 வாட்டி பார்க்க தேவையில்ல, ஒரு வாட்டி பார்த்தா போதும். அப்போ எனக்கு 2 மட்டும் எடுத்துக்கிறேன். சரியா? அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இந்த 3னுடைய பெரிய மடங்கு இருக்கான்னா, ஆமாம் 3 ஸ்கொயர் இருக்குது. அது என்னவா இருக்குது? 9ஆக இருக்குது. அப்போ எனக்கு 3 தேவையில்ல, 9 எடுத்துக்கிறேன். அந்த 9 2 வாட்டி தேவையில்ல அப்படிங்கிறனால இன்னொரு தடவை கேன்சல் பண்ணிடுறேன், 9 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 5 இருக்குது. 5னுடைய பெரிய மடங்கு இருக்கான்னா, ஆமாம் 5 ஸ்கொயர் 25 இருக்குது. அப்போ 5 தேவையில்ல, 25 எடுத்துக்கிறேன். ஆனால் அந்த 25 2 தடவை இருக்குது. 2 தடவை செக் பண்ண வேண்டாம், ஒரு தடவை செக் பண்ணால் போதும். அப்போ எனக்கு இங்கே 25ன்னு வந்துடுது. இப்போ இந்த 3 பெருக்கி போட்டாலும் ஆன்சர் வந்துடும். இந்த 3ஆல் வகுபடக்கூடிய எண்ணாக இருந்தாலும் அது ஆன்சர் வந்துடும். சரியா? அப்போ இந்த 3ஐயும் பெருக்குங்க, எனக்கு என்ன வருது? 18. 18 ஒரு 25 450. டைரெக்டாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? ஆன்சர் போட்டுடலாம். அப்படி இல்லை, இதை வகுத்து போட்டால் எனக்கு ஆன்சர் வருதான்னு தெரியணுமா? ஆமாம், கண்டிப்பாக. எப்பயுமே பொது மடங்கு அப்படிங்கிறது அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய எண்களால் வகுபடும்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ 2ஆல் வகுபடக்கூடிய நம்ம இதை எலிமினேட் பண்ணும்போது இந்த 3 எண்களால் வகுபடாத எண் ஆன்சராக இருக்காது. அப்போ இந்த 3 எண்ணால் வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண் தான் ஆன்சர் அப்படிங்கிறதுனால அதை நம்ம செக் பண்ணணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி எப்படி எலிமினேட் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டிவிசிபிலிட்டி ரூல், வகுத்தல் விதியை பயன்படுத்தி என்ன செய்கிறேன்? முதல் ஆப்ஷனை செக் பண்ணுறேன். எல்லா ஆப்ஷனுமே 2ஆல் வகுப்படுது. ஏன்னா எல்லாமே பாருங்கள் இரட்டைப்படை எண்ணில் முடிஞ்சிருக்கு. 0ங்கிறது இரட்டைப்படை எண் தான். அப்படிங்கிறதுனால இரட்டைப்படை எண்ணில் முடிஞ்சிருக்கும் போது நம்ம என்ன செஞ்சிடணும்? எல்லா எண்களுமே 2ஆல் வகுப்படுறதுனால 2ஐ கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து 9ஐ செக் பண்ணுறேன். 9ஐ பொறுத்தளவுக்கு வகுத்தல் விதி கூட்டுத்தொகை 9ஆல் வகுப்படணும். இதனுடைய கூட்டுத்தொகை பாருங்கள் 6 இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்கள் 9 தான் இருக்குது கூட்டுத்தொகை. ஆப்ஷன் பியில் கூட்டுத்தொகை 9 தான் இருக்குது. அடுத்தது ஆப்ஷன் சியில் பாருங்கள் கூட்டுத்தொகை 8 இருக்குது. அப்போ இப்போ எனக்கு ஆப்ஷன் ஏவும் கேன்சல் ஆயிடுச்சு, ஆப்ஷன் சியும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு மீதி இருக்கக்கூடியது ஆப்ஷன் பி அண்ட் டி மட்டும்தான். இது 25ல் வகுப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 நம்பருமே வகுப்படுது. அப்போ இந்த 2ல் எது ஆன்சர்னா மிக சின்ன நம்பர், மிகச்சிறிய பொதுமடங்கு தான் நமக்கு தேவை. அப்படிங்கிறதுனால ஆன்சர் டி. நம்ம ஆன்சர் ஏற்கனவே என்ன தான் எடுத்து வச்சுருக்கோம்? எல்சிஎம் அப்படிங்கிறதுல 450 அப்படின்னு தான் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் இந்த மீச்சிமாவுடைய ஷார்ட்கட் அல்லது எளிய முறை அப்படின்றது. இந்த மெத்தடில் எப்பயுமே முதல்ல ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்கள். வரலன்னா நீங்கள் போக வேண்டியது டானா வகுத்தல் முறை அப்படின்னு சொல்லக்கூடிய லாங் டிவிஷன் மெத்தட். புரிஞ்சுதுங்களா? சரி, இதற்கு இன்னும் ஒரு 2 எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம்னா மாடல் நம்பர் 1 முடிஞ்சிருது எல்சிஎம்மை பொறுத்த மட்டும். சரியா? அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துடலாம். முதல்ல எதில் சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணிடுவோம். என்னுடைய காரணிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8, 15, 24, 72 இதற்கான காரணிகளை நம்ம தனித்தனியாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 8உடைய காரணி டைரெக்டாக 8 தான். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 8 நான் பிரித்து எடுக்கிறேன். 2ஆல் வகுக்கும்போது எனக்கு 4 வருது, மறுபடியும் 2ஆல் வகுக்கும்போது 2 வருது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதி காமிக்கிறேன். ஒரு வாட்டி எழுதி பார்க்காதீங்க. அப்படி பார்த்தா நமக்கு டைம் வேஸ்ட்டு. சரிங்களா? ஏன் இதை எழுதியிருக்கேன் அப்படின்னா இங்கே 2ங்கிறது ரிப்பீட் ஆகுது பாருங்கள். அப்படி ரிப்பீட் ஆகிறதுனால இதனுடைய பெருக்கல் தொகையை தான் ஒரு காரணியாக எடுக்கணும். ஆரம்பத்தில் உங்களுக்கு இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் போக போக இது ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதுதான் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் மெத்தடு. அதுக்கடுத்து பாருங்கள், இதனுடைய காரணியை நான் பிரிக்கிறேன். எனக்கு என்ன வருது? 3, இங்கே 5. அதற்கடுத்து இதை பிரிக்கிறேன், 3, 8. இதை பிரிக்கிறேன், எனக்கு என்ன வருது? 8ம் 9ம். சரியா? அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம்? காரணிகள் எதெல்லாம் ரிப்பீட் ஆகிருக்குதோ அதை ஒரு தடவை எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் பெரிய மடங்குகள் எடுத்துக்கணும், அதனுடைய சின்ன மடங்குகள் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ரைட், இங்கே 2னுடைய மடங்குகளில் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. சரியா? அது 3 வாட்டி இருக்குது, அதனால் 2 வாட்டி தேவையில்லை, எனக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன வருது? 3னுடைய மடங்குகளில் பார்த்தீங்கன்னா 9 இருக்கிறதுனால 3 எதுவுமே தேவையில்லை. சரியா? அடுத்து இன்னொரு காரணி பார்த்திங்கன்னா 5ன்னு இருக்குது. ஸோ இப்போ இதனுடைய பெருக்கல் தொகை தான் என்னவான்னு இருக்குன்னு சொன்னோம்? ஆன்சராக இருக்குன்னு சொன்னோம். இதனுடைய பெருக்கல் தொகை பாருங்கள், எனக்கு என்ன வருது? 5 8 40 ஒரு 9ம் என்ன வருது? 360 தான் ஆன்சர். இதை இப்போ நம்ம வகுத்தல் முறைப்படி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
இதனுடைய கடைசி 2 இலக்கம், அதாவது ஃபஸ்ட்டு 5 வச்சு செக் பண்ணுறோம். 5 பொறுத்தமட்டில் எப்படி இருக்கணும்? கடைசி நம்பர் 0வாவோ அல்லது 5ஆவா இருக்கணும். எல்லா நம்பருக்கும் அப்படி தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது எல்லா நம்பருமே 5ஆல் வகுப்படும். அடுத்து 8 வச்சு செக் பண்ணுறோம். சரியா? 8 வச்சு செக் பண்ணும்போது கடைசி 3 இலக்கம் செக் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் ஈஸியஸ்ட் மெத்தடான முதல்ல 9 முடிச்சுட்டு அடுத்து 8 வருவோம். 9 பொறுத்தமட்டில் பாருங்கள், இதனுடைய கூட்டுத்தொகை 8ன்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. இதனுடைய கூட்டுத்தொகை என்ன இருக்குன்னு பாருங்கள், 10, 15. ஆப்ஷன் டியும் கிடையாது. ஆப்ஷன் பியும் சியும் கூட்டுத்தொகை 9ன்னு இருக்குது. அப்போ இந்த 2 நம்பர் மட்டும் தான் 9ஆல் வகுப்படும். அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் டியும் கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது ஆப்ஷன் பி அண்ட் சி. சரியா? 9 முடிஞ்சு போச்சு. இப்போ நான் எதை மட்டும் செக் பண்ணணும்? 8 மட்டும் செக் பண்ணணும். 8 செக் பண்ணலான்னா இந்த ரெண்டுமே எப்படி தான் இருக்குது? 360 மடங்கு தான் 720 இல்லையா? அப்போ நம்ம டேரெக்டாகவே சொல்லிட்டு போயிடலாம், பெரிய மடங்கு கிடையாது, சின்ன மடங்கு தான். ஆன்சர் பி 360 தான் என்னது? எல்சிஎம்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். இதை நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் போடுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லாங் டிவிஷன் மெத்தடில் போடுறதுக்கு நமக்கு என்ன தேவை? அதே எண்களை டானா வகுத்தல் படி போடணும் இல்லையா? என்னென்ன எண்கள்லாம் இருக்குன்னு பாருங்கள். 8, 15, 24, 72. சரியா? போடுங்க. எனக்கு என்ன வருது? 2. இங்கே எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டா 4, 15, 12, 36. மறுபடியும் 2ஆல் வகுப்படுது. 2, 15, 6, 18. மறுபடியும் 2ஆல் வகுப்படுது. எனக்கு என்ன வருது? 1, 15, 3, 9. இதுக்கப்புறம் 2 எண்கள், அதாவது ஒரு எண் கூட 2ஆல் வகுப்படலை. குறைஞ்சபட்சம் நமக்கு 2 நம்பராக வகுப்படணும். அதனால் எங்கே போயிருந்தேன்? 3 போயிருந்தேன். அப்போ இங்கே 1, இதில் 5, இதில் 1, இதில் 3. இப்போ வரக்கூடிய 2 எண்களும் என்னவாக இருக்குது? பகா எண்களாக இருக்குது. அதனால் மேற்கொண்டு நம்ம போக தேவையில்லை. குறைஞ்சபட்சம் 2 நம்பராக நமக்கு வகுப்படணும். அப்படிங்கிறனால அதோட நிப்பாட்டிட்டு என்ன செய்ய போகிறோம்? ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் இப்போ இருக்கிறோம். அதுதான் எல்சிஎம்னு பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ எனக்கு எல்சிஎம் என்ன வருதுன்னு பாருங்கள். 4, 2, 8, 3, 24, 24 ஒரு 5, 120, 120 ஒரு 3, 360. அப்போ ஆன்சர் 360. இதே சேம் தான் நம்ம ஷார்ட்கட்டில் போட்டோமா? ஆனால் ஷார்ட்கட்டில் போடுறதுக்கு நமக்கு இதனுடைய பெருக்கல் தொகையை பார்த்த உடனே கிடச்சிருச்சு. சரியா? ரைட். அடுத்ததாக இன்னும் ஒரு மாடல் மட்டும் நம்ம பார்த்துடலாம். சரி, இந்த மாடல் பாருங்கள். எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டில் போடுறேன். 22, 54, 108, 135, 198. சரியா? ரைட். இதை நான் பிரிக்கும் போது எனக்கு என்ன வருது பாருங்கள். 2ம் 11. இதை பிரிக்கிறேன். எனக்கு முதல்ல 2ஆல் பிரித்தோம்னா 27ன்னு வருது. நமக்கு தெரியும் 3 மடங்கு 3 ஸ்கொயர்னா 9, 3 கியூப்னா தான் 27. அப்போ 3 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்குங்கிறதுனால தான் 27 வருது. அதை நம்ம பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இங்கே என்ன வருது அப்படின்னு பார்த்தா 4ம் 27 வருது. இதில் பாருங்கள் 5ம் 27 வருது. இதில் பாருங்கள் எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2ஆல் பிரிக்கிறேன். 99 வருது. 99 வருதுனாலே அப்படின்னா என்னென்ன வரப்போகுதுன்னு அர்த்தம்? 9ம் 11ன்னு வரப்போகுதுன்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம எலிமினேட் பண்ணுவோம் இல்லையா? எலிமினேட் பண்ணுங்கள். எப்படி எப்படிலாம் எலிமினேட் பண்ணணும்னு பாருங்கள். 2னுடைய மடங்குகள் இருக்குது. அப்போ எனக்கு என்ன தேவையில்ல? அதனுடைய மடங்குகளில் பெரிய மடங்கு போதும். எது தேவையில்ல? சின்ன மடங்கு தேவையில்ல. 4 பெரிய மடங்காக இருக்குது. அப்போ 2 ஃபுல்லாக நான் கேன்சல் பண்ணிடுறேன். சரியா? ஃபஸ்ட்டு 4. அடுத்தது பாருங்கள், 11ங்கிறது 2 வாட்டி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 9 இருக்கா? 9 இருக்கும்போது அதனுடைய பெரிய மடங்கான 27 இருக்குது. ஏன்னா இது 3 ஸ்கொயரு, இது 3 கியூபு. அப்போ 9 வேண்டாம், 27 எடுத்துக்கிறேன். 27ல் 3 தடவை இருக்குது. ஆனால் நான் ஒரு தடவை எடுத்தால் போதுங்கிறதுனால மற்ற 2 கேன்சல் பண்ணிடுறேன். சரியா? இப்போ இன்னொரு நம்பர் எனக்கு என்ன இருக்குன்னா 11. அப்போ 11 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. அதை ஒரு வாட்டி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். 27ஐயும் 11ஐயும் பெருக்கிறேன். எனக்கு என்ன வரணும்? 292. இதில் வேறு ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. ரைட். இது பாருங்கள், ஒரு 5 ஒன்று இருக்குது. அதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 5
11 27 இங்கே ஒரு 5 இருக்கு இல்லையா, அதை நம்ம கவனிக்காம விட்டோம். சரி, அப்படின்னா எனக்கு இதை பெருக்குங்க. என்ன வருது? இந்த ரெண்டையும் பெருக்கிறேன் 20, இது 220 மாறிடும். அதுக்கப்புறம் எதால் பெருக்க போகிறோம்? 27. பெருக்கும்போது எப்பயுமே எப்படி யூஸ் பண்ணுங்கன்னா 27ஐயும் 220ஐயும் பெருக்கி பழகாதீங்க, டைம் எடுக்கும். இதுக்கு இதை ரவுண்ட் பண்ணுங்கள், 27 30 மாறிடும். 3ஆல் பெருக்குனா எனக்கு என்ன வருது? 660. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 0 பண்ணுமா? அதுக்கு அடுத்தது அதே 3ஆல் நம்ம பெருக்கி வச்சுருக்கோமா, அதை கழிச்சிட வேண்டியதானா? கழிச்சிருங்க. 660 கழிச்சிட்டிங்கன்னா எனக்கு என்ன வருது? 0. சரியா? அடுத்தது 4, மன்னிக்கணும், இது 0 4, இங்கே மறுபடியும் என்ன வருது? 9 5. அப்போ ஆன்சர் எது? சின்னு போட்டு போயிடலாம். இல்லை டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு செக் பண்ணணும் அப்படின்னா தான் எனக்கு தெரியும். பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். 4ஆல் வகுப்படக்கூடிய எண்களை ஃபஸ்ட் செக் பண்ணுவோம். இதில் இந்த நம்பர் 4ஆல் வகுப்படுதான்னா இது 4ஆல் வகுப்படலை, ஏன்னா 30ன்னு முடிஞ்சிருக்கு. 30 கடைசி 2 இலக்கத்தை செக் பண்ணணும் 4க்கு. இங்கே எனக்கு 30ன்னு முடிஞ்சிருக்கு. 28 வரைக்கும் தான் போகும், மீதி வரும். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. 5 பொறுத்தளவுக்கு எல்லா நம்பர்களும் 0வில் முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிறனால 5 எல்லா எண்களையுமே வகுக்குது. அடுத்தது 11 பார்த்தா ஒன்று விட்ட இலக்கங்களின் கூட்டுத்தொகை 0ஆகவோ அல்லது 11ஆல் வகுப்படும் எண்ணாகவோ இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டுக்குமே எப்படி இருக்குது? 9, இந்த ரெண்டுக்கும் கூட்டுத்தொகை 9. அப்போ எனக்கு 9 மைனஸ் 9ன்னு இருக்கும். அப்போ இது 0 தான். அப்போ இது 11ஆல் வகுப்படும். இதுக்குமே இந்த ரெண்டுடைய கூட்டுத்தொகை 9, இந்த ரெண்டுடைய கூட்டுத்தொகை 9. அப்போ 9 மைனஸ் 9ன்னு வரும். அதுவும் 0 தான், அதுவும் 11ஆல் வகுப்படும். இதை பொறுத்த மட்டும் இது 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 கடைசி, அடுத்து இதுவும் இதுவும் இல்லையா, ரெண்டுக்குமே கூட்டுத்தொகை எப்படி தான் இருக்குது? இதுக்கும் 9 தான், இதுக்கும் 9 தான் இருக்குது. அப்போ இதுவும் இப்படி தான் இருக்குது, வகுப்பட தான் செய்யுது. ஆனால் 27 வச்சு செக் பண்ணணும். 27 வச்சு வகுத்தல் விதி யூஸ் பண்ணி செக் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செக் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். அதாவது 27க்கு ஒரு ஸ்பெஷல் டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1980 அப்படிங்கிற நம்பர் இருக்குல்ல, இதில் கடைசிலேருந்து எப்போயுமே 3 நம்பராக பிரிக்கணும். அப்போ நம்ம இந்த நம்பரை பிரிச்சதேன், அது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் கடைசிலேருந்து 3 நம்பராக பிரிச்சுக்கிட்டே போகணும். பிரிச்சுக்கிட்டே போனதுக்கப்புறம் அந்த 3 நம்பரையும் எல்லாம் வரிசையாக எழுதணும். எழுதி கூட்டிட வேண்டிதான். ஸோ இப்போ இதை கூட்டும் போது எனக்கு 980, முன்னாடி இருக்க 1 மட்டும் தான் இருக்குது, இந்த முன்னாடி இருக்க நம்பர்ஸ்லாம் இல்லை. அதனால் இங்கே 1 மட்டும் எழுதிக்கிறேன். எனக்கு என்ன வருது? 981. இதுக்கப்புறமா இதுக்கு வகுத்தல் விதி ஏற்கனவே பார்த்து வச்சுருக்கோம். 27க்கு காரணி நமக்கு தெரியும். என்ன வருது? 8 வருது. அப்போ 8ன்னா கடைசி இலக்கத்தை 8ஆல் பெருக்கியிருப்பேன், இங்கே 8ன்னு வருது. 7 பொறுத்தளவுக்கு கழிச்சுக்கிட்டே போகணும் இல்லையா, கழிச்சுக்கிட்டே போகும்போது எனக்கு என்னங்க வருது? 90ன்னு வருது. அப்போ கண்டிப்பாக எந்த எண் வகுப்படலை? 1980ன்ற எண் வகுப்படலை. சரியா? அதுக்கடுத்து நான் எதுக்கு செக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டா 5940 அப்படிங்கிற நம்பரை செக் பண்ண போகிறேன். ரைட்டா? செக் பண்ண எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இதையும் அதே மாதிரி தான், கடைசிலேருந்து 3 பிரிக்கணும். இது பிரிச்சிட்டேன். எனக்கு என்ன வருது? 940 + 5ன்னு வரும். அப்போ எனக்கு 945. அதற்கடுத்து அதனுடைய காரணியால் 8ஆல் பெருக்கிறேன். பெருக்குனா எனக்கு இங்கே என்ன வருது? 40. இந்த ரெண்டையும் நான் கழிக்கிறேன். கழிச்சா எனக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தா 54. இந்த 54ன்றது 27ஆல் வகுப்படுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டா 2 வாட்டி போகுது. அப்போ ஆன்சர் எது? 5940 தான். டவுட் இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். சரியா? ஆன்சர் நமக்கு எங்கேயே வந்துருச்சு, இதனுடைய காரணிகளை பெருக்கும் போதே வந்துருச்சு. சரியா? ரைட். இதையே லாங் டிவிஷன் மெத்தடில் செய்யணுமா அப்படின்னா செய்யலாம். பாருங்கள், 22 54 108 135 198. லாங் டிவிஷன் மெத்தடை பொறுத்தளவுக்கு முதல்ல குறைஞ்சபட்சம் 2 நம்பர் பார்த்துருக்கோம். இங்கே 1 2 3 4 நம்பர் 2ஆல் வகுப்படுது, 2 எழுதிக்கிட்டேன். 11 27 54 இது வகுப்படாது, அப்படி எழுத வேண்டிதான். அடுத்தது 99. ரைட்.
அடுத்து எங்கே போயிடுறேன், 2ஆல் வகுப்படக்கூடிய நம்பர்கள் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த ஒரு நம்பர் மட்டும் தான் 2ஆல் வகுப்படுது. ஆனால் எனக்கு குறைஞ்சபட்சம் 2 நம்பர் வகுப்படணும் அப்படிங்கிறதுனால அடுத்த பகா எண்ணுக்கு போகிறேன். அடுத்த பகா எண் 3. 3ஆல் இந்த நம்பர் வகுப்படுது, இந்த நம்பர் வகுப்படுது, இது வகுப்படுதான்னு பார்த்தா இதுவும் வகுப்படுது. அப்போ கண்டிப்பாக நம்ம 3ஆல் வகுக்கலாம். எனக்கு 11 வகுப்படலைன்னா அப்படி எழுதிக்கிறேன். இது 9. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 1, 8 இல்லையா? அடுத்து இங்கே 4, 5. அடுத்து இங்கே 33. மறுபடியும் எதால் வகுத்து பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டா மறுபடியும் செக் பண்ணும்போது 3ஆலேயே செக் பண்ணுறேன். சரியா? ஏன்னா இதுவும் 3ஆல் வகுப்படுது, இதுவும் 3ஆல் வகுப்படுது, இதுவும் 3ஆல் வகுப்படுது. 3ஆல் வகுக்கிறேன். 11 வகுப்படலைன்னா அப்படி எழுதிக்கிறேன். இது 3, இங்கே எனக்கு 6, இது 15, இது 11. சரிங்களா? மறுபடி எதுக்கு போகிறேன், 3க்கே போகிறேன். சரியா? ஏன்னா இங்கே என்ன வரணும், 11. ஏன் அப்படின்னா இதுவும் 3ஆல் வகுப்படுது. ரைட். அப்போ இங்கே 1, இது 2, இதுவும் வகுப்படுது இல்லையா? இது 5, இது 11. இதுக்கப்புறம் 3ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் இல்லை. 5ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் 1 தான் இருக்குது. 7ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் இல்லை. 11 தான் இருக்குது டேரெக்டாக. 11ஆல் வகுப்படக்கூடிய எண் இருக்கிறதுனால இதை ஒரு வாட்டி இங்கே 1, இது 2, இது 5, இது 1. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் பெருக்கும் இல்லையா? சரி, பெருக்குங்க. எனக்கு என்ன வருது, 6. 6 3 18. 18 3 54. 54 ஒரு 11 594. 594ஐயும் இதையும் பெருக்கணும். இதில் ஒரு 10ன்னு வருது. அப்போ இங்கே எனக்கு என்ன வந்துடுது ஆன்சர், LCM 5940. இந்த ஆன்சரை நம்ம ஏற்கனவே இங்கே எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? ரைட். சரி, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். சரிங்களா? இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை இது தொடர்பான சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா அதை நான் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்த காணொலியில் கட்டாயமாக அதை நான் கிளியர் பண்ணுறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு பயன்படுதுன்னா மேற்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக இது மாதிரியான வீடியோஸ் காணொலியில் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு அது ஒரு உந்துகோலாக இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? ரைட். நன்றி, வணக்கம்.